கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து ரெட்டு உடுத்தி கொண்டு வருகையில் அவர்களுக்கு ஒரு ஜாமம் மட்டும் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை செய்தார்கள். இப்படி அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, கத்மியேல் போன்றவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி ஓலமிட்டார்கள். ஓலமிடுதல் என்பதன் பொருள் என்னவென்றால், துன்பத்திலோ ஆபத்திலோ ஒருவர் இருந்து அதிலிருந்து விடுபட முடியாமல் பாதுகாப்பு கருதி அபயக்குரல் எழுப்புவது அல்லது கதறி அழுவது ஆகும். அவர்கள் அவ்வாறு ஓலமிட்டவுடன் மறுபடியும் யெசுவா, பானி, கத்மியேல் போன்ற லேவியர் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து பூர்வ முதல் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அது மாத்திரமல்ல, அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றி வருகிறீர். வானத்தில் உள்ள சர்வ சேனைகளெல்லாம் உம்மை பணிந்து கொள்கிறது என்று அந்த லேவியர் எல்லாரும் தங்களுடைய பாவங்களுக்காக ஓலமிட்டு கொண்டு வருகையில், நீங்கள் எங்களை பார்த்து ஓலமிடாமல் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், அவர் உங்களுக்கு மன்னிப்பார் என்றார்கள். இப்படித்தான் 2 பேர் தங்கள் தோட்டத்தில் உள்ள மாமரத்திலே மாம்பழம் பறிக்க சென்றனர். அப்படி அவர்கள் பறித்து கூடைகள் மூலம் வடுப்படாமல் தரையில் இறக்கி கொண்டு இருந்தனர். அந்த வழியாய் செல்லுகிறவர்களெல்லாம் பார்த்து கொண்டே சென்றனர். திடீரென அவர்கள் இருவரில் ஒருவர் மாம்பழங்களை கூடை மூலம் இறக்கும்போது கால் வலிவிட்டது. அதனால் கீழே விழுந்து கொண்டு வந்தார். திடீரென அவர் கையிலே இன்னொரு மரக்கிளை அகப்பட்டது. சட்டென அதை பிடித்து கொண்டு அலறிக்கொண்டே தொங்கிக் கொண்டிருந்தார். பழங்களை பறித்து கொண்டிருந்த மற்றொருவருக்கு பயம் தாங்க முடியவில்லை. அதற்குள்ளாக அந்த வழியாய் போய்க் கொண்டிருந்தவர்கள் மரத்தில் ஏறி தொங்கிக் கொண்டிருந்தவரை காப்பாற்றினர். கீழே விழவேண்டிய அவரை ஆண்டவர் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றினார். கீழே விழுந்து விடாதபடி மற்றொரு மரக்கிளையை கையில் கொடுத்து அவரை ஆண்டவர் காப்பாற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு ஓலமிட்டு கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறது போல உங்களையும் காப்பாற்றுவார் என்றார்கள். அதை போலத்தான் இந்த கதையில் உள்ள ஒருவர் கீழே விழுந்து மறிக்க வேண்டியவரை ஆண்டவர் காப்பாற்றினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறார் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர்தான் என்னை காப்பாற்றுகிறீர் என்ற எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் கொடும். உமக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.